கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. புதிய என்ரகாவுக்கான மாற்று சட்டம் அமலுக்கு வருகிறது. இதுக்கு பேரு விபிஜி ராம்ஜி. இது யார் தான் இந்த பேரை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அது ஒரு பெரிய வார்த்தை. அஃப்கோர்ஸ் ஹிந்தியில் தான் வைப்பாங்க. விகசித் பாரத். விகசித் பாரத் அப்படின்னா வளர்ந்த இந்தியா. வளரும் இந்தியாவில் வளர்ந்த இந்தியா. கேரண்டி ஃபார், அது நடுவில் ஏன் இங்கிலீஷ் வருது? ஏன்னா கஷ்டப்பட்டு ஜி வரணுங்கிறதுக்காக. கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிக மிஷன் கிராமீன். ஏதாவது புரியுதா அவங்களுக்கு? புரிய வேண்டாம், ஏன்னா புரியறதுக்காகவே அது கொடுக்கல. அவங்களுக்கு தேவை ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் சார், எஸ் சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு பெரிய ஆளுங்கள்லாம் பேசும்போது கீழே இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, செஞ்சிடலாம் சார், சரி சார், சரி சார், செஞ்சிடறேன் சார் அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலண்ட் தான் ஜி ராம்ஜி. சில பேர் அது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்லாம் வேற அப்படி சல்யூட் பண்ணி டாக்னு அடிச்சு இப்படி வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. அது மாதிரி இது ஜிராம்ஜி. ஸோ அதை கஷ்டப்பட்டு புகுத்தணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்லேருந்து ஒரு வார்த்தையேடு, தமிழ்லேருந்து ஒரு வார்த்தையேடு, தெலுங்குலேருந்து ஒரு வார்த்தையேடு, என்ன வேணாலும் போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ ஹிந்தியிலேருந்து ஒரு வார்த்தையேடு. கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் கேரண்டி வச்சுருக்கீங்க அதில்? ஏன் எல்லாமே இப்படி உங்களுக்கு வேண்டிய மாதிரியான வார்த்தையை வச்சுக்கலாமே அப்படின்னா இல்லை, அப்போ வராது. அதனால கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன், அதை விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒன்று மாற்றி, இதுக்கு முன்னாடி இருந்ததும் ஒன்றும் வசதியானது இல்லை. என்ரகா, மன்ரேகா, மகாத்மா காந்தி MGNREGA ஒன்றும் இல்லைங்க, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தமிழில் ரொம்ப எளிமையாகவே நமக்கு புரிஞ்சு போயிருது. கிராமப்புறங்களில் இருக்கிறவர்களுக்கு வேலை சரியாக கிடைக்கல, அதனால் அவர்களை வேலை என்று சொல்லி கூப்பிட்டு உட்கார வைத்து, செஞ்சா செய்ய, செய்யாட்டி போ பரவாயில்ல, ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்க என்று சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த நரேகா, என்ரேகா, MG என்ரேகா போன்ற பல்வேறு பெயர்களில் முன்னாடி அழைத்து கொண்டு வந்திருந்த திட்டம். இது UPA ஆட்சியில் இருந்த பொழுது, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே, அவங்க அடுத்தடுத்து 2 டேர்ம் இருந்தாங்க, 2004 அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே இதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் திட்டம் இது பேசிக்கலி எஃபெக்டிவ்லி ரூரல். இது சென்னையில் கிடையாது, கிராமப்புறங்களுக்கு மட்டும்தான் இது. இந்த கிராமப்புற திட்டம் உடைய பேசிக் இது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே. உணவுக்கே அவங்க கஷ்டப்படு. அதனால் அதுக்கு பிறகு இன்னும் நிறைய திட்டங்கள் வந்தது. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது பணம் போகணும், அதனால ஒரு 100 நாள், அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம ஊரில் அதுக்கு இன்னொரு பேர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பேர். முதல்ல ஆரம்பத்தில் இது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 100 ரூபா வீதம், 100 ரூபா, 120 ரூபா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இன்னைக்கு 200, 300 அப்படின்லாம் பல்வேறு எண்ணிக்கையில் ஒரு நாளைக்கு தர்ற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கு. வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு எண்ணிக்கை ஓடிட்டு. ஸோ இந்த ரூரல் ஸ்கீம் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் மத்திய அரசு இதற்கான திட்ட நிதியை முழுமையாக கொடுத்து கொண்டிருந்தது. இதை செயல்படுத்துவது மாநில அரசு, மத்திய அரசு இதற்கான நிதியை கொடுக்கும். செயல்படுத்துவது மாநில அரசுனா அதோடைய பெனிஃபிஷரிஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வேலையை செய்ய வச்சு, அந்த வேலை செய்கிறாங்களாங்கிறத கண்காணித்து ஒரு ரிஜிஸ்டர் ஒன்று உருவாக்கி அவர்களுக்கு 100 நாட்களுக்கு இந்த பணம் போகிறது மாதிரி செய்யணும். மாநில அரசு செலவு பண்ணிடும், மத்திய அரசு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும். மாநில அரசு செலவு பண்ணிவிட்டு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்ட்டு. அதை தவிர இது கொஞ்சம் மெட்டீரியலும் தேவை. ஆக்சுவலாக இவங்களெல்லாம் வேலையை வச்சு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இந்த திட்டமே ஒரு உருப்படா வெட்டி திட்டம் என்னை பொறுத்த வரைக்குங்க. அவனே NGOக்கெல்லாம் பயங்கரமாக கோச்சிட்டு என்னை பல தடவை கடிச்சிருக்காங்க. அங்கே பாரு நான் குளம் வெட்டியிருக்கேன், இங்கே பாரு நான் பண்டு ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்ட்டு. இது என்னென்னா, ஏன் உருப்படா வெட்டி திட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் மெஷினை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி குளம் வெட்டுறதுக்கு 1000 பேர் உட்காந்து அவங்க போட்டு குத்து குத்துன்னு மடப்பாறையால் குத்தி, மண்வெட்டியால் வெட்டி, தலையில் மண் சுமந்துட்டு போகிற இதில் போட்டு அந்த மண் அள்ளி கொட்டி எடுத்துகிட்டு போய் நடந்து போய் இன்னொரு இடத்துல போய் கொட்டிட்டு வரணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு JCB மெஷினை வச்சுக்கிட்டு அப்படியே அது உள்ளே விட்டா டொருன்னு அப்படியே சுழட்டி எடுத்து தூக்கி கொண்டு போய் பின்னாடி இருக்கிற ஒரு வண்டியில் போட்டுச்சுன்னா அது கொண்டு போய் போட்டு வந்துடும் டிப்பரில். உனக்கு குளம் வெட்டணுமா, இல்லை 1000 மக்களுடைய அவங்க உடல் ஒடிய அவங்க வேலை செய்யணுமா? அந்த வேலை எப்படி இருக்கும்? நீ குளம் வெட்டணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஸோ இதில் மெஷின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த திட்டத்தில் எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள அனுப்பக்கூடாது. எலிஜிபிள் மெம்பர்ஸ் 18 வயதுக்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் இதில் சேரலாம். 95 வயசு தாத்தா ஒருத்தர் நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னாலும் நீங்கள் அவரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இங்கே நோக்கம் வேலையை செய்து உருப்படியாக ஒன்றை செய்து முடிப்பதல்ல. உடல் ஊனமுற்றவர்கள் வந்தால் வேலைக்கு சேர்த்துக்கணும் அவங்களை நீங்கள். அதுதான் நான் சொல்கிறது. இதுக்கு பேசாமல் அவங்களுக்கு அவங்களுடைய கணக்கு, உங்களுக்கு அவங்களுடைய ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது,
நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து இந்த பணத்தை போட்டுருங்கப்பா, பாவம் பாவங்க. இதுதான் நான் சொல்ல வரேன்னா. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் மெட்டீரியல் வேணும். இந்த கரைகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும், அங்கே கல் கொஞ்சம் பதிக்க வேண்டியிருக்கும். இப்போ கல் வாங்கணும் இல்லையா? நல்ல வேலை நீ தான் மண் எடுத்து அதை வந்து செங்கலாக்கி நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லாமல் விட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. அந்த மெட்டீரியல் பில்லுலையும் 90% மத்திய அரசு கொடுக்கும், 10% மாநில அரசு. மாநில அரசுக்கான ஒரே நிதிச்சுமைங்கிறது இந்த ஆட்களெல்லாம் வச்சு வேலையை வாங்குறது தான். அதுக்கு உங்களுடைய ஸ்டாஃப், மாநில அரசு ஊழியர்கள் அதை பண்ணுவாங்க. அவங்களுடைய சம்பளத்தை தவிர இவங்க வந்து ஒரு காலத்திலும் இவர்கள் முழுமையான தொகையை, நம்ம தான் ஊழல் ஊழல்னு பேசிகிட்டு இருக்கோமே, இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பணத்தை அவர்கள் ஒழுங்காக அந்த பெனிஃபிஷரிஸ்க்கு கொடுத்தது கிடையாது. இங்கே தான் ஊழல் இல்லை. ஸோ இந்த வேலையில் வந்து வெறும் மெட்டீரியலுக்கு 10%, மீதி எல்லா பணமும் மத்திய அரசிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. மத்திய அரசு போன வருஷம் அதை மாற்றிருச்சு. 1 ஜூலைலேருந்து சிஸ்டம் சேஞ்சஸ். என்ன சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த புது இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்துக்கு மொத்த செலவு என்னவோ 60% மத்திய அரசு கொடுக்கும், மீதி 40% மாநில அரசு தர வேண்டும். இட்ஸ் ஹியூஜ் ரெவென்யூ பர்டன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்கனவே இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலமெல்லாம் வந்து கடனில் தத்தளித்து கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே மிக அதிகமான கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். இப்போ அதுக்கு மேலே இதுவும் இந்த பர்டன் வந்து சேரப்போகுது. 40% பெரிய எல்லா மாநிலங்களுக்கும் இது பர்டன். அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு என்ஜிஓ வந்து இந்த திட்டத்துக்கு மாநிலங்களிடமிருந்து ஏதேனும் பதில் வந்திருக்கா உங்களுக்கு மத்திய அரசுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது கடிதம் எழுதியிருக்காங்களா, எங்களுக்கு இந்த திட்டம் பிடிக்கவில்லை, நீங்கள் இந்த திட்டத்தை மாற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களான்ட்டு கேட்டால், இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனில் எக்கச்சக்கமான தகவல் அவருக்கு கிடச்சிருக்கு. 100% இல்லை, வெறும் 13 ஸ்டேட்டோடைய டேட்டா தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 5 மாநிலங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதாக ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பணம் போதாதுங்க, எங்கள் மக்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக கொடுங்கன்னா அதில் 40% இவங்கள்டேருந்து வரும், அதுக்கான பணம் இவங்கள்ட்ட இருக்கான்னு தெரியல. ஒரு 4 ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா, நடுவில் வந்து 60 நான் ஒர்க்கிங் டேஸ். இது என்னங்கிறதையும் நான் சொல்லி ஆகணும். ஏன் வந்து இந்த பல்வேறு விஷயங்கள் இந்த என்ரகா விபிஜி ராம்ஜியில் இருக்குன்னா, இந்த ஏற்கனவே இந்த விவசாயம் பல்வேறு இடங்களில் அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த விவசாயம் செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்தை பார்த்தா அப்படியே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருமே வேலை செய்ய வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து 100 நாள் வேலை திட்டம் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வேலைக்கு மினிமம் இவ்வளவுன்னு ஒரு தொகை வந்துருச்சு. அந்த தொகைக்கு மேலே கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது நல்லதா கெட்டதாங்கிறத நீங்கள் எந்த பார்வையிலேருந்து பார்க்குறீங்கன்னு. ஒரு பக்கம் நீங்கள் வந்து பியூர் கூலி தொழிலாளர்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா நியாயம் தானுங்க. ஒரு நபருக்கு குறிப்பிட்ட இந்த அளவுக்காவது பணம் தரணும் இல்லையா ஒரு நாளைக்கு, அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமாக தான் தோணும். ஆனால் விவசாயிகள் ஆங்கிலேருந்து பாருங்கள், எங்கள் விவசாயத்தில் பணமே இல்லைங்க, இவங்க சொல்கிற பணமெல்லாம் நான் கொடுத்தேன்னா நான் போண்டியாக வேண்டியதுதான், அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வரல. அதனால் வந்து அரசு என்ன பண்ணிச்சுன்னா, இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் இந்த எல்லா மாநிலத்திலையும் ஒரு 60 நாள் பீரியடு தான் விவசாயத்துக்கான முக்கியமான பீரியட். இப்போ நெல் விவசாயம் கொஞ்சம் வேறு மாதிரி. நெல் விவசாயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நாற்று நடுவும் பீரியடும் இன்டென்சிவ். அதுக்கப்புறமா வந்து நடுவில் கொஞ்சம் களை பிடுங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். விட்டா நேராக அடுத்தது வந்து அறுவடை செய்கிறதுக்கு தான். அப்போ இன்டென்சிவ் ஒர்க். அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த பீரியட், இப்போ மற்ற பயிர்கள் அப்படின்னா அறுவடை மட்டும்தான். அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு கூலி வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வேணும். கூலி வேலைக்கு ஆளே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மத்திய அரசு வந்து தன்னுடைய விபிஜி ராம்ஜி திட்டத்தில் ஒரு 60 நாள் பீரியடுக்கு இவங்க வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ வீட்டில் உனக்கு பணம் இருக்காது, வேற வழி இல்லாமல் நீ விவசாய கூலியாக போவ அப்படின்ட்டு. அது சரியா அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் கொஸ்டின் வருது. இந்த ஒரு 4 ஸ்டேட் வந்து அதை மார்க் பண்ணியிருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. மோஸ்ட்லி அது வந்து விவசாயம் இன்டென்சிவாக இல்லாத ஸ்டேட்டாக இருக்கும்னு என்னுடைய கெஸ். அத்தனை பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முதல்ல பணத்தை கொடுத்துட்றோம்யா, மத்திய அரசு நீ எங்களுக்கு ஒழுங்கான நேரத்தில் பணம் கொடுக்க மாட்டேங்கிற, அது அராஜகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட் மட்டும் ரொம்ப வெளிப்படையாக 40% எங்கள்கிட்டேருந்து பணம் கேட்குற, எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க எல்லாரும் வந்து ஒரு இன்டரிம் அலோகேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த இன்டரிம் அலோகேஷன் பத்தவே பத்தாது,
அப்படின்னு இந்த ஆர்டிஐ தகவலை வச்சு ஒரு அனலிஸ்ட் போட்டு பார்த்து கொடுத்துருக்காரு. பீகார் வந்து 4477 கோடி ரூபாய் இன்டரிம் அலோகேஷன் போட்டிருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தா இந்த அமௌண்ட்டை வச்சு இந்த என்ரகா சங்கர்ஷ் மோர்ச்சா அப்படிங்கிற அமைப்பு அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த பணத்தை வச்சா வெறும் இந்த 125 நாளைக்கு, பைதவே 100 நாள் வேலை திட்டம் இப்போ வந்து விபி ஜிராம்ஜியில் 125 நாளாக மாறுது. ஸோ இந்த 125 நாளைக்கெல்லாம் இந்த பணம் போதவே போதாது. உண்மையில் 125 நாள் 40% இவங்கள்டேருந்து வரணும், ஸ்டேட்லேருந்து வரணும்னா 4400 கோடி அல்ல 15,939 கோடி ரூபாய் வேண்டும். இன்னும் 10,000 கோடிக்கு மேலே போட்டாகணும் அப்படின்னு இவங்களுடைய அனாலிசிஸ் சொல்லுது. இப்போ மத்திய பிரதேஷ் பாருங்க, மத்திய பிரதேசம் இந்த மாதிரி சும்மா அவங்களுடைய பட்ஜெட்டில் நம்முடைய 40% ஒரு 4,168 கோடி வேண்டும், அது ஒதுக்குகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அனாலிசிஸ் போட்டு பார்த்தா மொத்தம் அவங்களுக்கு தேவை 20,037 கோடி ரூபாய். ஜார்க்கண்ட் வந்து 1,804 கோடின்னு அலோகேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் ஜார்க்கண்ட் மாதிரியான ஒரு குனியூண்டு ஸ்டேட் அதுக்கே 9,293 கோடி ரூபாய் வேண்டும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தமிழகத்துக்கு கணிசமான பில் வரப்போகுது. இது ஈஸியாக அது வந்து பீகாரோட கொஞ்சம் குறைவாக இருக்கும், மத்திய பிரதேஷோட குறைவாக இருக்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம வந்து ஹைலி அர்பனைஸ்டு ஸ்டேட், ரூரல் ஏரியாவில் தான் இது நடக்க போகுது. அதை கணக்கில் வச்சு இதுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நான் ஒரு பேக் ஆஃப் த என்வலப் போட்டேன்னா நிச்சயமாக 12,000 to 13,000 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு தேவை தமிழகத்துக்கு இருக்குது. அதை நம்ம பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் இது வரைக்கும் முந்தைய அரசு போட்டது கிடையாது. ஏன்னா முந்தைய அரசு திமுக அரசு இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ மிட் இயரில் ஆரம்பிக்குது, ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டர் போயிடுச்சு, ஜூலைலேருந்து ஆரம்பிக்குது. 3 குவார்ட்டர் இந்த வருஷத்தில், இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இது அடிக்க போகுது. அப்போ 3 குவார்ட்டர் அடிக்க போகுதுன்னா அட்லீஸ்ட் 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் இந்த பீரியடுக்கு. அந்த 10,000 கோடி ரூபாயை இவங்க வச்சிருக்க போகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இது வந்து தமிழ்நாடை பற்றி இதில் வரவே இல்லை. ஆட்சி மாற்றம் நடந்ததுனால தமிழ்நாடு ஒரு டேட்டாவும் கொடுக்கல போல இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் 60-40, வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இமயமலையை ஒட்டி உள்ள மாநிலங்கள், உதாரணத்துக்கு உத்தராகண்ட், சிக்கிம் போன்றவை, அவர்களுக்கு 90-10 அப்படின்னு சொல்கிறாங்க. 90-10 அதாவது 90% மத்திய அரசு கொடுக்கும், மாநில அரசு 10% கொடுத்தா போதும். ஆனால் அங்கே அதே மாநிலங்கள் என்ன சொல்லுதுன்னா அவங்க லெட்டர் அனுப்புகிறாங்க, ஐயா எங்களை 10% கூட கேட்காதீங்க, 100% நீங்களே கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இதுதான் இன்றைய நிலை. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பீகாரில் ரேட்டு வந்து 255 ரூபா, அது என்ன பேசிஸில் நிர்மாணிக்கிறாங்கன்னு தெரியல, மோஸ்ட்லி மினிமம் வேஜ் வச்சு. இவங்க ஏற்கனவே 4,500 கோடி ரூபா தான் இவங்க போட்டிருக்காங்க. 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து 255ங்கிறத 413 ஏற்றி கொடுங்க அப்படின்னு பீகார் வந்து கடிதம் எழுதியிருக்கு. பாஸ் 413ன்னா அதில் 40% நம்ம தான் தரணும், அதுக்கான பணம் உங்கள்கிட்ட இருக்கா? சும்மா அப்படியே போட வேண்டியது. அதாவது ஒன்றும் நடக்காத ஒரு வேலைக்கு 413 ரூபா. இதை பாருங்க, 413 ரூபான்னு ஒரு கணக்குக்கு 400 ரூபான்னு வச்சுக்கிறேன், 400 × 125, 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. எப்படா வந்துச்சுன்னு பார்த்தேன், அழகாக நானாக ஒரு கணிசமாக ஒரு 50,000க்கு மேலே வரணும்னு அவங்க கணக்கு பண்ணிட்டாங்க ஒரு ஆண்டுக்கு. இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம், மாதத்துக்கே 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற உங்களுக்கெல்லாம் எப்படிங்க தெரியும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனாலும் தலைக்கு 50,000 ரூபா வீதம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பணம் மொத்தமாக இதுக்கு செலவாக போகிறது. நம்ம வந்து வெறும் பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய், அப்படின்னா ஆண்டுக்கு 12,000 ரூபாய், அதுக்கே எவ்வளவு 1,000 கோடி ரூபாய்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் 125 நாள் விபி ஜிராம்ஜி திட்டத்தில் கொடுக்கறதா இருந்தால் எவ்வளோ பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. இதில் ஹைலி ரூரல் ஸ்டேட்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுடைய கணக்கு, அவங்களுடைய பில்லெல்லாம் பார்த்தா இதுலேருந்து 0 ப்ரொடக்டிவிட்டிங்க. எங்கேயோ ஒரு இடத்துல 2 குளத்தை காமிச்சிட்டு ஆகா ஊகான்னு ஃபோட்டோ போடுவாங்க. நீங்கள் இதனால் வரைக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் என்ன உருப்படியான அசெட்ஸ், சொத்துகள் அந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அங்கே ஒரு கிராமத்தில் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக, கடந்த 15 வருஷம் 18 வருஷமாக இந்த திட்டம் இருக்குது, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்குது. இந்த திட்டம் வந்து ஒரு கிராமத்தில் எவ்வளோ குளத்தை நீ வெட்ட முடியும்? அப்புறம் எல்லாருமே குளத்துக்குள்ளே தான் வசிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு இன்னொரு திட்டம் இருக்குது, குளத்தை வெட்டு, அடுத்த ஆண்டு குளத்தை மூடு, அதற்கு அடுத்த ஆண்டு அதே குளத்தை மீண்டும் வெட்டு. இதுதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்க்கு சொந்தமான நிலம் இருந்தால் அந்த நிலத்தில் வேலை செய்வதும் இதில் சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்ட்டு. கிராம அமைப்பு முறை தெரிஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அதோட விட்டுறேன். நான்
ஸோ இதில் நிறைய இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான இதெல்லாம் பண்ணுவாங்க. உண்மையில் ஒரு அமௌண்ட்டு ஒன்று போட்டு பேசாமல் இந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தர மாதிரி, இது வந்து ஆண் பெண் கிராமப்புறம் உள்ள மக்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் நான் இத்தனை ரூபா போட்டுடுறேன்ப்பா, அதுவும் என் பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததுன்னா, அதுக்கப்புறம் போய் நீ மாநிலம் நீ 40% தரணும் இப்படிலாம் சொல்லாத. என்னால் கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுக்குறேன், கொடுக்க முடியலன்னு நான் கொடுக்க மாட்டேன். நீ தரணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து இந்த குளம் நோண்டணும், அதையும் மெஷினை வச்சு நோண்டக்கூடாது. இப்போ கடப்பாறையை கொண்டு போய் ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை. நான் வந்து பல முறை நான் வந்து தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் வழியாக கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு ஓரத்தில் மக்கள்லாம் மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஓட்டுநர் ஒருத்தர் வந்து சொல்லுவார், அதுதாங்க 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு. அது கூட ஒரு நல்ல தகர ஷெட்டு கூட இருக்காது, ஏதோ மரத்தடியில் உட்காந்துருக்கணும் வெயிலில். அப்புறம் மாலை வந்து அவங்கெல்லாம் வேலை செய்ததாக ஏட்டில் பதிவு ஏற்றப்பட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க. அப்போ எப்போ பணம் தராங்களோ அப்போ பணம் தருவாங்க. இதுக்கு அவங்க வீட்லையாவது படுத்து தூங்கிட்டு அவங்க வீட்லையாவது வந்து அரிசியில் கல் பொறுக்கலாம், இல்லைன்னா வந்து குழந்தைய பார்த்துக்கலாம், இல்லை ஏதாவது அவங்க வீட்டில் இருந்தாவது உருப்படியாக ஏதாவது வந்து ஓலை கூடை முடையலாம், ஏதோ ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்கை பண்ணலாம். இப்படி கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சுருக்கீங்களேடா, அதுதான் தோணுது எனக்கு. இப்படி இதில் வந்து உட்காந்து எல்லாரும் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நியூஸை வேற பேசி தொலைக்கிறோம் பாருங்க. மத்திய அரசு மாநில அரசுகள் பக்கம் பக்கமாக அதுக்கு பேர் வேற ஜிராம்ஜின்னு வேற அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு இவ்வளவு 1000 கோடியை கொட்டி ஜீரோ ப்ரொடக்டிவிட்டி. இந்த ஜீரோ ப்ரொடக்டிவிட்டிக்கு அதுக்கு வேற ஒருத்தர் எழுதுறான் 255 ரூபா இல்லைங்க 413 ரூபா. ஜம்மு காஷ்மீர் கேட்குது 272 ரூபா இல்லைங்க 311. உத்தராகண்ட் சொல்லுது இது வந்து ரொம்ப எங்களுடைய டெரைன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அதனால் எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஹைக் கொடுக்கணும்ன்ட்டு. ஒரு நிலச்சரிவு எப்போ பார்த்தாலும் உத்தராகண்டில் விழுந்துட்டு இருக்கோம். இந்த மக்களை வச்சு அந்த நிலச்சரிவை தூக்க முடியுமா? இவங்களே சரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. அங்கேயும் மெஷின் தான் வரணும். சாலை போட முடியுமா? நடந்திருக்கா? இல்லை. கிராம சாலைகள் போட்டிருக்காங்களா? ஏன்னா ஒன்றுமே பண்ணது இல்லைங்க இது. அப்புறம் பிளாக் அவுட் பீரியட், அது எப்படிங்க பிளாக் அவுட் பீரியட் அதெல்லாம் கொடுப்பீங்க? இந்த பீக் அக்ரிகல்ச்சரல் சீசனில் பிளாக் அவுட் கொடுக்கறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இதில் யாருன்னா பஞ்சாப் தான் அதை வந்து பயங்கரமாக தட்டி கேட்குது. கர்நாடகா தெலுங்கானா அவங்களும் வந்து இந்த பிளாக் அவுட் பீரியட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த நாட்டை எங்கேயோ மேலே கொண்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ரூரல் டிஸ்ட்ரெஸ்ஸை இப்படிப்பட்ட ஒரு அவங்கள ஏஐ விற்பனர்களாக ஆக்க முடியும்னு நான் நினைக்கல. பட் ஒரு நியாயத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு பணம் போகட்டும். அவங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்டேருந்து உருப்படியாக வேலை வாங்கலைன்னா அட்லீஸ்ட் அவங்கள விடுங்க. அவங்க அட்லீஸ்ட் ஃப்ரீயாவது வாழ்ந்துட்டு போகிறாங்க. வீட்டில் படுத்து தூங்கிட்டு ஒரு டம்ளர் மோரை குடிச்சிட்டு நிம்மதியாவது இருக்க போகிறாங்க. நீங்கள் பண்ணுற மெத்தடாலஜியில் ஊழல் தான் பெருகும். ஜீரோ ஒர்க், கம்ப்ளீட் கரப்ஷன். அதை விட மோசமானது மக்களுடைய மனங்களை கரெக்ட் பண்ணுறது. ஏதோ அவங்க வேலை செய்கிற மாதிரியும் நீங்கள் அந்த வேலைக்கு காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரியும். ரெண்டுமே பொய். வேலையும் ஒன்றும் நடக்கிறது இல்லை, காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்கல, அதுக்கப்புறம் அதை வந்து உரிமை அப்படின்னு வேற மாற்றி தொலைக்கிறது பேரை. ரைட் டு எவ்ரி திங் இஸ் அ ரைட். அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அவர்களுக்கு ஏதோ கொடுக்க வேண்டிய தொகையை கொடுங்க, அவ்வப்போது அதை வேணாலும் ஏற்றி கொடுங்க. இந்த ஷராடு வேண்டாம். இது பொய்யா வந்து இதற்கென்று ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து பதிவுகளை வைக்கணும், அவங்க வந்து அதெல்லாம் கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் பணத்தை அதுலேருந்து டைவெர்ட் பண்ணணும். எவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி தொலைக்கலாமே. எனிவே ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் எனக்கு இது தோணுது. இதில் ஏதாவது மாற்றம் வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா வாக்குகள் போயிடும் அப்படிங்கிற பயத்தினால இதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.